தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்குப்போம். எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்குது. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை, நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதல் கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியலெல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போ ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. யாரும் சொல்லாதப்ப, அதை பற்றி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிற வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்கண்ணா. சரி, இதை நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேண்ணா. இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாடலில் மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுகிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானாவில் பேசும்போது சொல்கிறாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷனில் 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்போ எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ
அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசலை. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள். இப்போ மடை மாற்றணும். மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி. ஸோ எம்பியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில் தான் மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸு, ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்கே இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியாக 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எம்பிக்கள் அதிகமாகறனால இல்லை யூபிக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியாக தான் அதிகமாக இருக்கும். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறார். என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸுடைய மாடல்னா என்ன? மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதில் பண்ணினோம்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். நான் இப்போ பாருங்க உடனே. ஸோ நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்கிறாருன்னா அது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பாக அதிகரிக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமாக நடக்கும். அண்ணே, அறிவிப்பு யார் கொடுத்தாங்கண்ணே? அண்ணே, அதாவது ஒரு முதல்வராக உட்கார்றீங்கன்னா அண்ணே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பற்றி கொடுத்த பதிலே உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடலில் நடக்காதுன்னு என்ன அர்த்தனே? மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோஷனேட்டாக. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலைகிட்டு இருக்கேன். யார் அவருக்கு ஃபோன் பண்ணி தூக்கத்தில் அதிகாலையில் யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்ணுறக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக அதை கையில் எடுக்கிறார்? அண்ணே, பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்கள் சொல்லத்தானே போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல்ண்ணே உங்களுக்கு சொன்னோமா? எப்படி கொண்டு வருவோன்னு சொன்னோமா? அது வரைக்கும் என்ன பயந்துக்கிட்டீங்க? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இந்த அற்புதமான திமுக ஆட்சியை 1 வருஷம் இழந்துருவாங்களோ, இந்த மக்களுடைய முகத்தில் அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம்ல, நேரம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ வரும்? 2029 பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்றம் முடிவுக்கு வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படின்னா இன்னைக்கு பாராளுமன்றம், இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னோம்ல. அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி. ரிப்போர்ட்டை கொடுத்தோம், கமிட்டி அமைச்சோம், கோவிந்த் அவர்கள் தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம். அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது. அதே போல் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, சென்சஸ் எப்போ வரும், சென்சஸ் டேட்டா எப்படி வரும், ஜியாகிரபி அடிப்படையில் மக்கள் தொகை, மக்கள் நிலப்பரப்பு, எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அப்படி இருக்குமா, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய 543 அப்படியே 1.8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 1.8 ப்ரொபோஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாமா? தெரியாது. அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. பிரதமர் என்ன உறுதி கொடுத்துருக்குறாங்க? நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவாக சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது வரும் பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம். இன்றைக்கி நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்குறது, அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் பொழுது இவங்க சொன்னாங்க, இது ரிப்போர்ட்னா நாங்கள் பதில் சொல்கிறது எங்கள் கடமை. எதுவுமே இல்லாமல் இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்தில் பாய்ஞ்சுதாமா. அந்த மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வது போல் பாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கேருந்து நாங்கள் பதில் சொல்கிறதுங்கண்ணா? அண்ணா 2 விஷயங்கண்ணா தெரியாது. அண்ணா மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு, அது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கங்க, மணிப்பூர் எடுத்துக்கங்க, ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம், வடகிழக்கு ஃபுல்லாக எடுத்துக்கங்க.
எம்பியை மொத்தம் 12-14 பேர் இருக்காங்க. சவுத் எடுத்து ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால தான் 76 நிறுத்தி வச்சோம். அது ஒரு காரணம். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அசாமுக்குள்ளே நிறைய பங்களாதேஷ் உள்ளே வந்தனால அசாம் அக்காடு கையெழுத்து போட்டு அதனால் நிறுத்தி வச்சோம். நிறுத்தி வச்சனால 25 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோன்னு அப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டோம். பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அதை 2001 வாஜ்பேயை இன்னும் 25 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதனால் நாங்கள் சொல்வது, பிரதமர் சொல்வது, பிரச்சனை இல்லாமல் அதை கொண்டு வருவோம் நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போடல, பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யார் சொன்னாங்கன்னு தான் நான் கேட்குறேன்.